ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இது வந்து வெயிட் லாஸ் 30 டேஸ் வெயிட் லாஸோட 18 அதாவது 18வது நாள் தான் சொல்லணும். நான் வந்து வீடியோ போடுறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகுது. பட் ஆனால் நான் வந்து ஆல்ரெடி எடுத்து தான் வச்சுருக்கேன். அதெல்லாம் எடிட் பண்ணி போடுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகுது. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூவாக என்னோடய டயட் வந்து நான் கண்டினியூ பண்ணிட்டு தான் இருக்கேன். அதையும் வீடியோ எடுத்து தான் இருக்கேன். கொஞ்சம் லேட்டாக வந்தாலும் உங்களுக்கு கரெக்டாக வீடியோ வரும் கண்டிப்பாக. வெயிட் பார்த்திங்கன்னா அதே அப்படியே தான் நிற்கிது. எந்த மாற்றமுமே இல்லை பெரிய அளவுக்கு. 66.250 கிராம். அதுக்கப்புறம் காலையில் எம்டி ஸ்டொமக்கில் இன்றைக்கி வந்து எந்த தண்ணியுமே குடிக்கலை. இது வாட்டர் நார்மல் வாட்டர் தான் குடிச்சிருந்தேன். நல்லா ஒரு அரை பாட்டில் நிறைய தண்ணி வந்து குடிச்சிருந்தேன். முடிஞ்ச வரைக்கும் வந்து தண்ணி நிறையா குடிங்க. நம்ம வந்து வெயிட் லாஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிற டைமில் வந்து மோஷன் அந்த அளவுக்கு போகாது. மோஷன் போகிறதுல ரொம்ப வந்து ப்ராப்ளம் இருக்கும். நம்ம எடுத்துக்கிற டயட்டை பொறுத்து இருக்குது. வெள்ளரிக்காய் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரூட்ஸ் நிறையா எடுத்துக்கணும். அந்த மாதிரி எடுக்கும்பொழுது நம்மளுக்கு அந்த ப்ராப்ளம் இருக்காது. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்திங்க அப்படின்னா குடமிளகா உருளைக்கிழங்கு திருகி போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அதில் முட்டை 2 உடச்சி ஊற்றி எடுத்திருக்கேன். இதோட 2 பிரெட் எடுத்திருக்கேன். இது ரொம்ப ஃபுல்லாகவும் ரொம்ப சாட்டிஸ்ஃபைடான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் எனக்கு இருந்துச்சு. ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு. நல்லா சாப்பிட்டாச்சு. மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா காலையில் சாப்பாடு ப்ரோட்டீனாக எடுத்துக்கிட்டிங்க, முட்டை அந்த மாதிரி எடுத்துக்கிறப்போ உங்களுக்கு வயிறு ஃபுல்லாக இருக்கும், திரும்ப பசிக்காது. மதியத்துக்கு பார்த்திங்க அப்படின்னா சிக்கன் தான் எடுத்திருந்தேன். சிக்கன் வந்து ஒரு பிரஸ்ட்டு அப்படியே டோஸ்ட் பண்ணிவிட்டு ப்ரெட்டில் ஜாமு, அதுக்கப்புறம் ஜாம் இல்லை கெட்சப் போட்டுட்டு அதில் அந்த சிக்கன் வச்சுட்டு வெள்ளரிக்காய் தயிர் போட்டு சாலட் மாதிரி எடுத்துக்கிட்டேன். இதுதான் வந்து என்னோடய மதிய சாப்பாடாக இருந்துச்சு. மதிய சாப்பாடு முடித்ததுக்கப்புறமா பார்த்திங்க அப்படின்னா ஒரு 1/2 hour வாக்கிங் வந்து போவேன். காலையிலே எம்டி ஸ்டொமக்லேயே ஒரு 1/2 hour வாக்கிங் முடிச்சிருவேன். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணுவேன். அதுக்கப்புறம் தான் வந்து நார்மலாக என்னோடய ரொட்டீன் ஸ்டார்ட் ஆகும். ஈவினிங்காக டின்னருக்கு பார்த்திங்க அப்படின்னா அன்னாச்சி பழமும் அதோட கெலாக்ஸு மூஸ்லி அது வந்து அதில் நிறையா ட்ரை ஃப்ரூட்ஸு நட்ஸு அதெல்லாம் போட்டிருப்பாங்க. அதில் கொஞ்சமாக பால் சேர்த்துட்டு நான் வந்து எடுத்து சாப்பிட்டுக்கிட்டேன். மேக்ஸிமம் பார்த்திங்க அப்படின்னா காலையில் நான் டயட் ஃபாலோ பண்ணுறதுனால காலையில் நான் வாக்கிங் போகிறேன். அதே மாதிரி நான் வந்து எக்ஸசைஸும் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு 30 minutes என்னால் என்ன முடியுமோ அதை வந்து நான் கொடுத்துட்ருக்கேன். இப்போல்லாம் பார்த்திங்கன்னா எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப சோம்பேறியாக தான் இருக்குது. ஆனாலும் வேறு வழி இல்லை, ஏதாவது ஒன்று பண்ணணுமே அப்படின்றதுக்காக வந்து நான் வந்து பண்ணிடுறேன். கன்சிஸ்டன்சி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அதாவது நம்ம பண்ணுறத கரெக்டாக விடாமல் தொடர்ந்து பண்ணும்போது மட்டும்தான் நம்மளுக்கு அதுக்கான பலன் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ அதனால் வந்து எது பண்ணாலும் விடாமல் கன்சிஸ்டன்சியாக கரெக்டாக நம்ம பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா கண்டிப்பாக ஒரு நாள் அதுக்கான பலன் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். அதை மிஸ் பண்ணுறப்ப தான் அங்கங்கே நம்ம கொஞ்சம் தடுமாறுறப்ப தான் வந்து நம்மளுக்கு அந்த இது வந்து கிடைக்க மாட்டேன்து. இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். பாய்.